வணக்கம் மக்களே. ஆ நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே. என்னடா இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் உங்க கூட பேசலான்னு வந்திருக்கேன். எங்க வீட்ல ஒரு சீன் நடந்தது. காலையில எழுந்ததும் என் ஒய்ஃப் கேட்டா, "என்னங்க இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸ் குடுக்க போறீங்க?" நான் முழிச்சேன். அடடடா! இவள் ஏன்டா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறா? நேத்து தான் அவளுக்கு ஒரு வாட்ச் வாங்கி குடுத்தேன். அத விட பெரிய சர்ப்ரைஸ் என்ன குடுக்குறது? நான் சொன்னேன், "இல்லடி சர்ப்ரைஸ்லாம் எதுவும் இல்லையே." அவ சொன்னா, "அடடா! இந்த ஒரு பதில் தான் நான் எதிர்பார்த்தேன். சர்ப்ரைஸ்" அப்படின்னு. அடேங்கப்பா! இவங்க ஏன்டா இப்படி யோசிக்கிறாங்க? இப்போலாம் வைஃப் கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னா, அதுக்கு ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு முகூர்த்தம் பார்க்கணும் போல. நான் ஒரு நாள், "என்னடி எப்படி இருக்கேன்னு?" கேட்டேன். அவ சொன்னா, "நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?" அப்படின்னு. அடேய்! காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ நல்லா தானடி இருக்க? அப்புறம் ஒரு நாள் என் ஒய்ஃப் ஒரு பிளான் சொன்னா. "என்னங்க, நம்ம 2 பேரும் ஒரு வாரம் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணலாமா? ஃபோன், டிவி எல்லாம் வேண்டாம். அப்படியே அமைதியா இருக்கலாம்." நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். ஆஹா! நிம்மதியா இருக்கலாம்னு நெனச்சேன். மொத நாளே ராத்திரி 9 மணிக்கு டிவி ஆஃப் பண்ணோம். நான் அப்படியே கண்ண மூடி படுத்தேன். அவ கேட்டா, "என்னங்க பேசலாமா?" அப்படின்னு. அடேய்! டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணா வாய் டீடாக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன்டா சொல்லல? சில சமயம் வைஃப் கேட்பாங்க, "என்னங்க உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஏன் இப்போலாம் பேசுறதில்ல?" நான் சொன்னேன், "நீ தாண்டி ஃபோன்ல அடிக்கடி பார்க்குற, ரீல்ஸ் பார்க்குற, வாட்ஸ்அப்ல இருக்கேன்னு சண்ட போடுற. அதான் நான் பேசுறதையே கம்மி பண்ணிட்டேன்னு." அவ சொன்னா, "அப்பா உங்களுக்கு என் பேச்ச தவிர வேற எதுவுமே கேட்காதா?" அப்படின்னு. அடே இவள் எங்கடா தலை வச்சு முட்டிக்கிறது? எங்க வீட்ல ஒரு நாள் பிரியாணி செஞ்சோம். நான் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், "என்னடி பிரியாணி ஏன் இவ்ளோ சூப்பரா இருக்குன்னு?" அவ சொன்னா, "நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நான் கடைசியா ஒரு ரகசிய மசாலா சேர்த்தேன்னு." நான் ஆச்சரியமா பார்த்தேன். "என்னடி அதுன்னு?" கேட்டேன். அவ சொன்னா, "அதுதாங்க ஆனந்தா பிரியாணி மிக்ஸ்." அப்படின்னு. எங்க தாண்டி அந்த மசாலாவை ஒளித்து வைத்திருந்தா. அப்புறம் ஒரு நாள் என் ஒய்ஃப் சொல்லுவா, "என்னங்க என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா?" நான் உடனே முழிப்பேன். அடடடா! இவன் மனசுல என்ன இருக்குன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? நான் சொன்னேன், "இல்லடி நீ சொன்னா தாண்டி எனக்கு தெரியும்." அவ சொன்னா, "அப்ப உங்களுக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையா? அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கல." அப்படின்னு. இந்த மாரி கேள்விலாம் கேட்டா நான் எங்க தான் போய் முடிக்கிறது? சரி மக்களே, இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய காமெடிங்க. நன்றி, வணக்கம்.